புவனேஸ்வரி உபாசகர், பிருத்வீதரன் ஒரு உபாசகர் அம்பாளை உபாசிச்சு நேரமே பார்த்தார். எங்க மணித்வீபில இல்ல, மணித்வீபில இருக்கிற அம்பாள் அவருக்கு நேர தரிசனம் கொடுத்து 46 ஸ்லோகம் கால பிடிச்சுன்னு சொன்னாள். அம்மா உன்னை உபாசிச்சவாளுக்கு என்ன பலம்னாள்? தேவலோகத்துல நந்தனவனத்துல சந்தன தோட்டத்திலே மதுவை சாப்பிட்டுவிட்டு தேவ ஸ்திரீகள் திவ்யரூபோதிகள் வீணையை வச்சிருந்து வாப்பாட்டோட கானம் பண்ணிட்டு இருக்கிற மத்தியிலே உங்களை உபாசிக்கிற உபாசகன் போய் ஒரு ஸ்லோகம் சொல்லி அர்த்தம் சொன்ன அவ வீணையெல்லாம் நிறுத்த சொல்லிவிட்டு இருக்கிறவாள் இவா பேச்சத்தான் காப்பாளா. தஸ்மான் நந்தன சாருச்சந்தன சருச்சாயாசு புஷ்பாசவ ஸ்வைராஸ்வாதன மோதமான மனசம் உத்தாம வாமப்ருவம் அவளுடைய கட்டாட்சம், அந்த ஸ்திரீகளுடைய கட்டாட்சமும் புருவமும் அவளுடைய தந்த வரிசையும் அவளுடைய மங்கள சரீரமும் பார்த்தா பிரமத்தை கொடுக்கக்கூடிய திவ்ய சரீரம் அவ கானம் மாற வீணையை வச்சுண்டு அப்படி இருக்கிற போது வீணையை நிறுத்துங்கோ புவனேஸ்வரி உபாசகாருடைய பேச்ச கேட்கணும்னு சொல்லுவார்களா தேவர்கள் எல்லாம். அப்படிப்பட்ட சாரஸ்வதம் உண்டாகுமா, வித்தை உண்டாகுமா புவனேஸ்வரியினுடைய பிரசாதத்தாலே. புவனேஸ்வரி பிரசாதத்தாலே எது கிடைக்காது? அம்பாளுடைய அனுகிரகத்தாலே. பாஸ்கர்ராயர்னு சொல்லி லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு அவாதான் பாஷ்யம் பண்ணினார். ஆச்சாரியால பண்ண வேண்டாம்னு அம்பாள் சொல்லிவிட்டாள். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பண்ணா போரும் விட்டாள். அம்பாள் சொன்னாள், விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பண்ணினாள். பாஸ்கர்ராயர் வந்து பண்ணினாள். பண்ணி வடநாட்டில் இருந்தவாடவாள். மத்தியார்ஜுனம்னு மகாட்சேத்திரம் 11 கோடி ருத்ராள் வந்து பூஜை பண்ணின கஷேத்திரம் அது. ஸ்காந்தத்துல படிச்சு பார்த்தா தெரியும். 2வது பாகம் ஸ்காந்த புத்தகத்துல 11 கோடி ருத்ராள். இன்னைக்கும் இந்த மத்தியார்ஜுனத்துல ஒரு விசேஷம் என்னன்னா சித்த பிரமம் உள்ளவாளே ஒரு மண்டலம் 2 மண்டலம் அஸ்வமேத பிரதட்சணம்னு ஒரு பிரதட்சணம் 1 மைலுக்கு மேல இருக்கு அந்த கோவிலே. சுத்தி அந்த பிரதட்சணம் ஒரு மண்டலம் பண்ணி வச்சா பைத்தியங்கள்லாம் நீங்கி போடுறது. இன்னைக்கும் வரபோது சங்கிலி இங்கிலி காலிலே கையிலே போட்டு வந்தவாள்லாம் அப்புறம் உடனே நல்ல ஸ்திதியோட நல்ல பிரமங்கள்லாம் நிவர்த்தியாய் இந்த மகாலிங்கத்தினுடைய அனுகிரகம். அஸ்வமேத பிரதட்சணம் அஸ்வமேத பலமா அந்த 1 மைல் பிரதட்சணம் இருக்கே பண்ணிட்டு வந்தவுடனே தெரியும். முதல் பிரதட்சணத்திலேயே அது அப்படி கலியில பிரத்யட்சமான சந்திச்சு அந்த மத்தியார்ஜுன கஷேத்திரம். அங்க வந்து அம்பாள் ஆராதிக்கணும். வடநாட்டிலிருந்து பாஸ்கராயர் வந்து ஆராதிச்சாள். ஆராதிச்ச போது அவளை பத்தி பல பேர்கள் பல புத்தகம் குறைகளை சொன்னாள் வித்வான்கள். அது வழக்கம் இல்லையோ, ஏதாவது ஒரு குறையை சொல்றது. இப்ப நடத்துறவாளை பத்தி ஏதாவது புத்தகம் சொல்லப்படாதோ, லைட்டை கூட போட்டாருங்கிறது, பைக்கை கூட வச்சாருன்னு சொல்லி ஏதாவது சொல்லலாம் முடியும். அப்படி அது மாதிரி அவ பூஜை பண்ற இடத்துல சில தோஷங்களை சொன்னாள். என்ன சொன்னாள்? அவர் மாம்சம் கள்ளெல்லாம் வச்சு பூஜையில நைவேத்தியம் பண்றாள்னு சொல்லிவிட்டாள். தஞ்சாவூர் மகாராஜாட்டே. மகாராஜா பரமாஸ்திகர், பெரியவாளை தெய்வமா நினைச்சவர். இப்படி ஒரு பெரியவாள் நம்ம தேசத்துல வந்து பூஜை பண்ணார். இது வந்து ஆச்சாரத்துக்கு குறைவாச்சேன்னு பத்னியோட கூட ரசத்துல வந்து அவளை நமஸ்காரம் பண்ணி இது மாதிரி நீங்க பண்றதா எல்லாரும் சொல்ற அப்படின்னு சொன்னாள். என்ன அதுக்காக என்ன பண்ணணும்னு சொல்றேன்னு கேட்டாள் ராஜாவே. அப்படி இருந்தா நீங்க எங்க தேசத்துல பண்ணப்படாது, நீங்க உங்க தேசத்துக்கு போடுங்கன்னு சொன்னாள். அப்போ ஒண்ணு பண்ணும், இன்னைக்கு பௌர்ணமி ராத்திரி பூஜை பண்ணிவிட்டு நாளைக்கு நான் பரப்பிட்டு விடுறேன். நீரும் நம்ம சம்சாரமும் வரபோது ஒரு பாத்திரத்துல மூடி போட்ட பாத்திரத்துல கல்லு, இன்னொரு பாத்திரத்துல மாம்சம் கொண்டு வரும்போது உங்க பத்னி கல்லு கொண்டு வரட்டும், நீர் மாம்சம் கொண்டு வரும். அதை கொண்டு வந்து நைவேத்தியத்துக்கு வெய்யும். கடைசியில நைவேத்தியம் பண்ணிவிட்டு நான் சுவாமி எடுத்து ஊருக்கு போயிடுறேன். ராஜா ஸ்நானங்கள்லாம் பண்ணி ஆச்சாரத்தோட ரசத்துல ஒரு பாத்திரத்துல மாம்சம், ஒரு பாத்திரத்துல கல்லு, தங்க பாத்திரத்துல மேல மூடி போட்டு ஒரு பக்கெட்டை கொண்டு வந்தாள். உள்ள கொண்டு வச்சாள். 2 பேரும் உட்கார் ஒவ்வொரு கதவை சாட்டிக்கிட்டு சொன்னாள். நவாவரண பூஜை பண்ணினாள். கட்கமான அர்ச்சனை பண்ணினாள். பண்ணிவிட்டு எழுந்திருந்தாள். நைவேத்தியத்துக்கு தரனாள். 2 பேரையும் அவாவா கொண்டு ராணி திறந்து பார்க்கிறாள். பால் பாயசமா இருக்கு. இவர் கொண்டு வந்த மாம்சம் முழுக்க நெய்யப்பமா இருக்கு. நெய்யப்பம்னா மலையாளத்துல பண்ற நெய்யப்பம், நம்ம ஊர்ல பண்ற கடல் எண்ணெய் அப்பம் இல்ல, நெய்யப்பம் அப்படி இருக்கு. உடனே பார்த்தாள். காலை போய் பிடிச்சு விட்டாள். அவன் எங்க தேசத்திலேயே இருக்கேன்னு சொல்லணும், ஒரு கிராமத்தையே உங்களுக்கு விட்டுட்டேன் வாக்கால சத்தியம் பண்ணினாள். அம்பாளுடைய சன்னிதியில அவ பேரையே வச்சு பாஸ்கராயபுரம்னு. நம்ம தஞ்சாவூர் ஜில்லாவில் நவநிதியும் விளையிற ஊர். காவேரியிலேருந்து நேர பாசனம். அந்த ஊரை போய் பார்த்தா தெரியும். இந்த வெயிலே தெரியாது. அந்த ஊர்ல வாசல்லாம் தென்னை மரம், வாசல்லாம் இளநியும் தேங்காயும் போட்டு போட்டுன்னு விழும். புலாமரமும் தென்னை மரமும் வாழை மரமும் அப்படிப்பட்ட ஒரு ஆடுதுறைக்கு பக்கத்துல கும்பகோணமும் ஆயுதத்துக்கும் மத்தியில இருக்குது. அப்படி ஒரு கிராமத்தை அவ பேர் வச்சே தானம் பண்ணிவிட்டாள் ராஜா. தாம்பர பட்டயத்துல இன்னைக்கு இருக்கவா பேர்ல சாதனம். அப்படி அம்பாள் ஆராதிச்சு எத்தனையோ நிகழ்ச்சிகள் தன்னுடைய வாழ்நாள்ல அவ நடத்தி காட்டினாள். நான் ராஜாவே அவள் ஒரு கருகாட்டாளா. அஸ்வாரூடா திஷ்டிதாஸ்வ கோடி கோடி வீராவிரதா. அம்பாளை பத்தி புவனேஸ்வரி குதிரை மேல விவரிக்கின்றே கோடி கோடி ஸ்திரீகள் சூழ்ந்துன்னு நிற்கிறாள் சொல்றேளே.
கோட்டி கோட்டி பேர்கள் சூழ்ந்து நிற்க இந்த பஞ்சாசத் கோட்டி விஸ்தீர்ணமான பூமியே போராதே என்னமான பள்ளு காட்டாள். கையில கிண்டி வச்சுட்டு இருந்தால் அதில் ஜலத்தை எடுத்து ராஜா ராணி 2 பேருடைய முகத்திலையும் அடிச்சாள். பாரு ஆகாசத்திலே இருந்தாள். ஆகாசம் மூக்க குதிரை மேல அம்பாள். அப்படி தரிசனம். அவன் காலை பிடிச்சுன்னு உடனே ஸ்தோத்திரம். இப்படி அம்பாளை உபாசிக்கிறேன் மகாபிரபுக்களை ஆராதிச்சு இந்த மகாராஜா தஞ்சாவூர் ராஜா நேர எத்தனையோ நிகழ்ச்சிகளை நேர பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காள். அம்பாளுடைய ஆராதனம் உடனே சத்தியப்பலம், உடனே க்ஷேமத்தை கொடுக்கும். அவள் நாத பரதரம் கிஞ்சிதுன்னா அம்பாளுக்கு மேற்பட்ட தேவதை உலகத்திலேயே இல்லை. நாத பரதரம் கிஞ்சிதே அதிகம் புவனத்ரயே நாத பரதரம் கிஞ்சிதே அதிகம் புவனத்ரயே. அம்பாளுக்கு மேல தேவதே உலகத்துல இல்லேன்னுட்டாள். பூஜனீயா பராசக்தி நிர்குணா சகுணா சரணாதிகளோட விக்கிரகத்தை வச்சோ அல்லது நிர்குணமாய் ஆமா யந்திரங்கள்லயோ அக்ஷரமே கிடையாது அப்படியோ ஒரே ஜோதி ரூபமாகவோ கரச்சரணாதிகளோடையோ அம்பாளை ஒரு பிரகாரமா ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஜீவனும் அவசியம் ஆராதிக்கணும். அதனால சகல பாக்கியங்களும் உண்டாகும். நாள் பூஜனீய இப்படி அம்பாளுடைய மகிமையை பற்றி வியாசரே நேர ஜனமேஜருக்கு உபதேசம் பண்ணினாள். அம்பாளுடைய அனுகிரகம் சகல க்ஷேமத்தையும் கொடுக்கும்னு இந்த தினம் மதுகையிடம் வதம் பண்ணினாள். பரம போராளான மதுகையிடமாள். விஷ்ணுவனுடைய காதலிருந்து மனத்திலிருந்து உண்டானவர்கள். அவர்களை பிரம்மாவாலே வதம் பண்ண முடியல, விஷ்ணுவினால வதம் பண்ண முடியல. கடைசியில அம்பாள்